Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நம்ம 10th standard mathsக்காக கொடுக்கப்பட்டிருக்க refresher course model பார்க்கலாம். இது 2021 to 2022 கான refresher course model. இந்த வீடியோல நாம chapter 5 search and scientific notationsல இருக்கிற student activity and evaluation எல்லாமே பார்க்க போறோம். Student activityல first question பாருங்க, express root 8 in the simplest form. Simplest formல எழுத சொல்லிருக்காங்க. So இந்த root 8 எந்த அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு வர முடியுமோ ரூட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியே கொண்டு வர போறோம். root 8 எப்படி எழுதலாம்னு பாருங்க, 2 into 2 into 2 because 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 8 2 into 2 into 2 ன்னு எழுதி இருக்கேன். ரெண்டு 2 ரூட்டுக்குள்ள இருந்ததுனா அதுல ஒரு 2 வெளியே வந்துரும். அப்ப ஒரு 2 வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் ஒரு 2 மட்டும் நமக்கு ரூட்டுக்குள்ள இருக்கும். அப்ப 2 root 2 தான் இதோட ஆன்சர். இத வந்து எப்படி நம்ம 2 2வா பிரிச்சு எழுதலாம்? 8 2 டேபிள்ல கண்டிப்பா இருக்கு 8. அப்ப 4 2s are 8. again 2 டேபிள் எடுத்தோம்னா 2 2s are 4. அந்த மாதிரி நம்ம எழுதுறோம். அடுத்த क्वेश्चन அடிஷன் 4 root 7 plus 3 root 7. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். இந்த ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்குன்னா root 7 தான் காமனா இருக்கு. அப்ப அந்த root 7 நான் தனியா எடுத்துக்கிறேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 4 மட்டும் அந்த பிளேஸ்ல இருக்கும். ஏன்னா root 7 வெளியே வந்துருச்சு. இங்க 3 மட்டும் இருக்கும். அப்போ root 7 4 உம் 3 உம் ஆட் பண்ணா 7. இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 7 root 7 அப்படின்னு எழுதணும். ஏன்னா 7 நம்ம பேக் சைடு போடும்போது 77 தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 7 root 7. क्वेश्चन நம்பர் 3 பார்க்கலாம். சிம்பிளிஃபை 5 root 3 plus 8 root 3 minus 2 root 3. ரெண்டு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பிளஸ்ல இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணி மைனஸ்ல இருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மூணு டேர்ம்லயும் பாருங்க -3 வந்து மூணு டேர்ம்லயும் காமனா இருக்கு. அப்ப அந்த -3 மட்டும் வெளியே கொண்டு வந்துடுறேன். மீதி என்னெல்லாம் இருக்கு பிராக்கெட்குள்ள? 5 plus 8 minus 2. இந்த மூணு டேர்ம்ஸ் பிராக்கெட்ல இருக்கு. 5 plus 8 13. 13ல 2வை சப்ராக்ட் பண்ணா 11 ஆன்சர் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? √3 into 11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நமக்கு ஆன்சரா எப்படி எழுதலாம்? 11 √3. இதுதான் third question உடைய ஆன்சர். இப்போ fourth question பார்க்கலாம். Rationalize the denominator of 5 plus root 8 divided by 5 minus root 8. 5 plus root 8 divided by 5 minus root 8. இதனுடைய rationalize of denominator என்ன அப்படின்னா 5 minus root 8 5 plus root 8 divided by 5 plus root 8 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுல நியூமரேட்ல பாருங்க 5 plus root 8 into 5 plus root 8 2 times இருக்கிறதால நம்ம 5 plus root 8 the whole square ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல 5 minus root 8 5 plus root 8 இருக்கு. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா a minus b and a plus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதோடைய ஃபார்முலா என்ன? a square minus b square. இதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்மேட்ல நாம டினாமினேட்டர் எழுத போறோம். a இருக்கிற இடத்துல 5, b இருக்கிற இடத்துல √8. அப்போ 5 square minus √8 square அப்படின்னு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நியூமரேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 plus √8 whole square வந்து a plus b the whole square இந்த ஃபார்முலால இருக்கு. a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square. a இருக்கிற இடத்துல 5 b இருக்கிற இடத்துல √8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5 square plus 2 into 5 into √8 plus b square na √8 square divided by denominator la 5 square பண்ணா 25 √8 square la square உம் root உம் cancel ஆயிடுச்சுனா 8 மட்டும் வரும். இப்போ numerator simplify பண்ணலாம். 5 5s are 25 minus 2 into 5 10 10 √8 plus இங்க திரும்பவும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 மட்டும் இருக்கும். டிவைடட் பை 25ல 8 சப்ராக்ட் பண்ணா 17. திரும்ப நியூமரேட்டர் பாருங்க 25யும் 8யும் ஆட் பண்ணி போடலாம். 25யும் 8யும் ஆட் பண்ணா 33. 33 பிளஸ் 10 √8 divided by 17. Fourth question ஓட ஆன்சர் இவ்வளவுதான். இப்போ fifth question பார்க்கலாம். Student activityல fifth question, write the number in scientific notation. Given number scientific notationல நம்ம எழுத போறோம். முதல்ல given number என்னன்றது எழுதிக்கலாம்.
சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 10 பவரில் நமக்கு ஆன்சர் வரணும். டெசிமல் பாயிண்ட் இன்ட்டு 10 பவரில் நமக்கு ஆன்சர் இருந்தால் அதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இங்கே 5 இருக்குல்ல, அந்த 5 பக்கத்தில் பாயிண்ட் வர்றது தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ நமக்கு பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கடைசியில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம் அண்ட் 7 டைம். பாயிண்ட்டு 7 டைம் மூவ் ஆச்சுன்னா தான் நமக்கு 5 பக்கத்தில் வருது. அப்போது 10 பவர் 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. 5.6 இன்ட்டு 10 பவர் 7. ஆல்ரெடி நமக்கு பவரில் ஒரு 6 இருக்குது. இப்போ ஏற்கனவே இருக்க அந்த 6ஐ வந்து நம்ம தனித்தனியாக வந்து பவரில் எழுத போகிறோம். 5.6 பவர் 6 இன்ட்டு 10 பவர் 7 ஹோல் பவர் 6. 5.6ஐ வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்றதை இங்கே எழுத போகிறோம். இப்போ 5.6 இன்ட்டு 5.6 இன்ட்டு 5.6 இன்ட்டு 5.6 இன்ட்டு 5.6 இன்ட்டு 5.6. இப்போ இதை வந்து நான் தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆன்சரை நான் அப்படியே எழுதுகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 3080.979456 இந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு 10 பவர் இங்கே பாருங்கள் 7 இன்ட்டு 6, 7 6 ஆர் 42. 10 பவர் 7 ஹோல் பவர் 6 இருக்கிறதால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, டெசிமல் பாயிண்ட் வந்து நமக்கு எங்கே போகணும்? 3க்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போது எத்தனை டைம்ஸ் மூவ் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இப்போ 3.0840979456 இன்ட்டு 10 பவர் 42 இன்ட்டு 10 பவர் 4. இங்கே ஒரு 4 டைம்ஸ் மூவ் பண்ணியிருக்கிறதால நம்ம 10 பவர் 4 எழுதிக்கிறோம். எதனால் மூவ் பண்ணியிருக்கிறோம்? 3க்கு பக்கத்தில் தான் நமக்கு டெசிமல் பாயிண்ட் வரணும், அதனால் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 10 பவர் 42ம் 10 பவர் 4ம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மல்டிப்ளேஷனில் இருக்கிறதால நம்ம ஆட் பண்ணுறோம் இங்கே. இப்போ 3.0840979456 இன்ட்டு 10 பவர் 46 நாட் 6 10 பவர் 46. வெறும் 6 மட்டும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் 10 பவர் 46 எழுதிங்க. இப்போ குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லி 3 சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆர்டர் ஆஃப் கிவன் சர்ட்ஸ் எழுதிக்கலாம். என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் கிவன் சர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 2 and 4. ஆக்சுவலாக 2 3 and 4 இந்த ஆர்டரில் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் சர்ட்ஸ் இருக்குது. இதோட எல்சிஎம் எடுக்கணும். 3 2s are 6, 6 4s are 24. இப்போ நம்ம தனியாக எல்சிஎம் எடுத்து பார்த்தா 2 3 4க்கு 2 டேபிள் முதல்ல எடுக்கிறேன். அப்போது 2 3, 2 அகெயின் 2 டேபிள் எடுக்கிறேன். 1, 3, 1. திரும்ப 3 டேபிள் எடுக்கிறேன். 1, 1. இப்போ எல்சிஎம் பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12. So LCM for this sum is 12. எதுக்காக எல்சிஎம் எடுத்திருக்கோம்? ஒரு சர்ட்ஸும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஒரு இடத்துல கியூபிக் ரூட் இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து 4 இருக்குது. அப்போ எல்லாமே சேமாக கொண்டு வர போகிறோம். முதல் நம்பர் √5 கியூபிக் ரூட் ஆஃப் 5 எடுத்துக்கிருக்கேன். இது எப்படி எழுதலாம்? 5 பவர் 1/3ன்னு எழுதலாமா? நமக்கு டினாமினேட்டர் 12 வரணும். அப்போ 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். அப்போ நியூமரேட்டர்லேயும் 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 5 பவர் 4/12 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 5ஐ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? நம்ம டினாமினேட்டரில் 12 வரா மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5 பவர் 4/12 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததான் √6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ஐ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 6 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டரில் 12 வரணும்னா 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 6 மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 × 6 டினாமினேட்டரில் 6ஓட மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 6 பவர் 6/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததான் √3 இங்கே 4. 3 பவர் 1/4ன்னு எழுதலாம். டினாமினேட்டர் 12ஆக சேஞ்ச் பண்ணனா 3 கூட மல்டிப்ளை பண்ணணும்.
நியூமரேட்டர்லையும் 3 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 3 பவர் 3/12 3 பவர் 3/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ √5 இங்கே எல்லாமே 12 சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு. 5 பவர் 4 6 பவர் 6 இந்த ரூட்டில் எல்லாமே நமக்கு இங்கே 12 தான் வந்திருக்கு. 3 பவர் கியூப் 3 கியூப் இங்கே 1 போட்டிருக்கேன், மாற்றிக்கிங்க 3. 5 பவர் 4னா என்ன அர்த்தம்? 5 பவர் 4 அப்படின்னா 5ஐ 4 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது √5 × 5 × 5 × 5 கமா 6 பவர் 6 6ஐ 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 6 × 6 × 6 × 6 × 6. அடுத்ததாக 3 கியூப் இருக்குது. 3ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 3 × 3. 5ஐ 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 25 5s are 125 and 125 5s are 625. கமா 6 6s are 36. இப்போ இந்த 6ஐ வந்து 6 டைம்ஸ் போட்டிருக்கேன். 6ஐ 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 46,686 கிடச்சிருக்கு. 46,686. 3ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 9 3s are 27. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன அர்த்தம்? ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர். இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? முதல்ல நமக்கு கிடைச்ச ஆன்சர்லாம் தனித்தனியாக எழுதிப்போம். √5 கியூபிக் ரூட் ஆஃப் 5க்கு வந்து √625 கிடச்சிருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6க்கு வந்து 46,686 அண்ட் √3க்கு வந்து √27 ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த √27 வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். அடுத்ததாக 625 வந்து செகண்ட்லேயும், அடுத்த நம்பர் வந்து தேர்ட்லேயும் வரும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதலாம் பாருங்கள். நம்ம எந்த நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்? கொடுத்துருக்க கொஸ்டினை தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் √3 கமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கமா கியூபிக் ரூட் ஆஃப் 5 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க அசெண்டிங் ஆர்டர். அடுத்ததாக எவால்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 94 டிவைடட் பை 1270 ஹோல் பவர் -2/3. இப்போ 94ஐயும் 1270யும் நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர் தான். அப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஓகே, முதல்ல 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1270 அண்ட் டிவைடட் பை 94. 94ஐ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 47. 1270ஐ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 635. 635 divided by 47 whole power 2/3 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ whole power 2/3 அந்த 2வை வந்து நம்ம தனித்தனியாக நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு எழுத போகிறோம். 635 ஸ்கொயர் டிவைடட் பை 47 ஸ்கொயர். இந்த 1/3 அப்போ மேலே மீதி என்ன இருக்குது? 1/3 மட்டும்தான் இருக்குது. இப்போ 1/3னா என்ன அர்த்தம்? கியூபிக் ரூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை கியூபிக் ரூட்டில் எழுதலாமா? அதுக்கு முன்னாடி 635 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பாருங்க. 4,03,225 டிவைடட் பை 47 ஸ்கொயர் பண்ணால் 2,209 வந்திருக்கு. இங்கே ஹோல் பவர் 1/3 அப்படியே தான் இருக்கும். அந்த 1/3 நம்ம கியூபிக் ரூட்டாக எழுத போகிறோம். இப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 4,03,225 டிவைடட் பை 2,209. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ எவாலுவேஷனில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டினில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். √27 + 2 √5
plus root 20 minus 2 root 3. root 27 எப்படி எழுதலாம் 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27. அடுத்த term 2 root 5 plus இந்த 20 எப்படி எழுதலாம் நம்ம 4 5s are 20 னு எழுதலாம். So 4 5s are 20 plus 2 root 3. ரூட்டுக்குள்ள ரெண்டு ரூட் இருந்தாலே ஒரு ரூட் வெளியே வரும். அப்போ ரெண்டு ரூட் இருக்கு, அதில் ஒரு ரூட் வெளியே வந்துருச்சு, மீதி ஒரு ரூட் அங்கேயே தான் இருக்கு, ரூட்டுக்குள்ளேயே இருக்கு. ப்ளஸ் 2 root 5 ப்ளஸ் 4 வெளியில் எடுக்கும்போது 2 2s are 4 வருமா, ரூட்டுக்குள்ளே 2 2s are 2 2 வரும்போது ஒரு 2 வந்து வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள் மைனஸ் வரணும். ஓகே, அப்போ ஒரு 2 வெளியே வந்துருச்சுன்னா 2 root 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். மைனஸ் 2 root 3. இங்கே 3 root 3 இருக்குது. 3 root 3ல் 2 root 3 சப்ராக்ட் பண்ணால் ஒரு root 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ root 3 ப்ளஸ் 2 root 5 ப்ளஸ் 2 root 5 4 root 5. root 3 ப்ளஸ் 4 root 5 தான் இதோட ஆன்சர். எவாலுவேஷன் கொஸ்டினில் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப் 9 by 4 root 3. டினாமினேட்டர் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஆஃப் 9 by 4 root 3. டினாமினேட்டரில் என்ன இருக்குது root 3 தான் நமக்கு ரேஷனலைஸ் பார்ட்டு. இப்போ த ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஆஃப் 9 by 4 root 3 இஸ் root 3. 9 by 4 root 3 ரேஷனலைஸ் பார்ட்டை நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டர் ஆன் நியூமரேட்டரில் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ root 3 டிவைடட் பை root 3. என்னெல்லாம் இதில் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். 9 root 3 டிவைடட் பை 4 root 3 ஸ்கொயர். டினாமினேட்டரில் 2 root 3 இருக்குது, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் 9 root 3 டிவைடட் பை 4 into 3 மட்டும்தான் நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ 4 into 3. நியூமரேட்டரில் 9, டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ 3 3s are 9 அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 root 3 டிவைடட் பை 4. இதுதான் நமக்கு தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. எவாலுவேஷனில் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் சிம்பிள் சர்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஆல்ரெடி குரூப் ஆக்டிவிட்டியில் ஒரு அசெண்டிங் ஆர்டர் கொஸ்டின் பார்த்தோம். அதே மாடலில் தான் இந்த டிசெண்டிங் ஆர்டர் கொஸ்டினும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஆர்டர் ஆஃப் கிவன் சர்ச் எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் கிவன் சர்ச் இஸ் 2, 3, 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 6 தான் வரும். 2, 3, 6க்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுக்கும்பொழுது 1, 3, 3, 3 டேபிள் அகைன் 3 டேபிள் எடுக்கும்போது 1, 1, 1. 2 3s are 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எல்சிஎம் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 6. ஓகே, கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பருக்குமே நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஒரே ஆர்டரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் 6 வர மாதிரி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதலாம் 5 power 1 by 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2ல் டினாமினேட்டர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரும், 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 6 வரும். அப்போ நியூமரேட்டரோடையும் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 5 power 3 by 6 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. 3 by 6னா நம்ம ரூட் எழுதும்போது எப்படி எழுதலாம் 5 cube, இங்கே ரூட்டில் 6 வந்துடும். ஸோ ரூட் வேல்யூ எல்லாமே 6. அடுத்த நம்பர் பாருங்க, கியூபிக் ரூட் ஆஃப் 7 power 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 6 வரணும் நமக்கு. அப்போது 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். டினாமினேட்டரில் 2 மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லையும் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 power 2 by 6 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ரூட்டுக்குள்ளே எப்படி எழுதலாம் 6th root of 7 square. 6th root of 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ எல்லாமே 6th ரூட்டில் தான் நமக்கு வருது. அடுத்ததான் 6th root of 50 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே ரூட் 6th ரூட்டில் தான் இருக்கிறதால இது எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் தான் நம்ம டிசெண்டிங் ஆர்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி வரும் டிசெண்டிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர், கடைசியாக வந்து ஸ்மாலர் நம்பர் வரும். ஸோ பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர், இதுதான் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கிவன் நம்பர் எழுதலாமா? டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் ஆர் square root of 5 is greater than 6th root of 50
is greater than cubic root of 7. So இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 5th question, express 5.43 into 10 power minus 3 as a நம்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னா -3னா அதுக்கு முன்னாடி 3 நம்பர்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் நாம் பாயிண்ட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா 0.00543 இப்படி தான் நமக்கு நம்பர் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ த ரெக்வயர்ட் நம்பர் இஸ் 0.00543. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.